தீபாவளி செலிப்ரேஷன் இல்லை வீட்டு சாப்பாடு தான் கைஸ் நான் ஊருக்கு போனது முக்கிய காரணமே வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது தான் ஊருக்கு போனேன் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்குலாம் இல்லை. ஹலோ கைஸ் நீங்கள் பார்த்துருக்குது சந்திர ஃபிட்னஸ், நான் உங்கள் சந்திரசேகர். வீட்டுக்கு போய் ரீச் ஆனோடனே அம்மா மாடு கண்ணு போட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கினேன். தூங்கி எழுந்தோடனே காலையில் என்ன தீபாவளி பேஸ்ட் பிஸ்டோட போயிட்டு பல்ல விளக்கிட்டேன். பல்ல விளக்கும் போது என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியல, ஏன்னா முடி அந்த அளவுக்கு கேவலமாக தூங்கி எழுந்தா என் முடி அப்படி தான் கைஸ் கண்டுக்காதீங்க. கேட்காம ஒரு மனமான காஃபி வச்சு கொடுத்தாங்க, வேற யாரும் எங்கள் அம்மா தான். ஸோ அது பொறுமையாக குடிச்சிட்டு தீபாவளி ஸ்பெஷலாக லட்டு பண்ணியிருக்கேன்டா சாப்பிட்றேன்னு கேட்டாங்க. சரி கொடுக்குமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு லட்டு சாப்பிட்டேன் கைஸ். அது நான் சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சுட்டு அம்மா வந்து மட்டன் சமைச்சு வச்சிருந்தாங்க. இதுக்கு தானே வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைட் எடுத்து வச்சேன். அண்ணா ஃப்ளாட்டு அவ்வளோதான் கைஸ், அந்த ஃபீலே தனி. காலை உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு இது கொஞ்சம் வேலை இருந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு என்னடா வேலை நீங்கள் கேட்கலாம். ஒரு விவசாயியாக பிறந்தா 365 நாள் வேலை தான். அந்த வேலையை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மதியம் லஞ்சு முடிச்சுட்டு என்னடா நீ தீபாவளி பட்டாசு அடிக்கலான்னு கேட்கலாம். பட்டாசு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு கைஸ், அதனால நான் வெடிக்கல. சின்ன வயசில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்றைய நாள் இனிதான் முடிச்சாச்சு மக்களே. பிடிச்சிருந்தா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் வலிமையாக இருங்க.